ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் பை சீட்டா. நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் வந்துட்டு டோட்டலாக ஒர்க்கும் பார்த்துட்டு வீடியோஸ் போடுறது வந்துட்டு சுத்தமாக டைமே இல்லை. அது மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். மிச்சப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு முன்னாடி என்கிட்ட லேப்டாப் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட டேப் இருந்துச்சு, அதை வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொஞ்சம் டைம் எடுத்து டேப் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங்கும் வச்சுருந்தேன். மெயின் ரீசன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு பண்ண முடியல. வீடியோஸும் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நான் இப்போ வீடியோஸ் போடணுன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் கிளியர் பண்ணியே 4 to 5 இயர்ஸ் ஆயிருக்காது, ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உள்ள மெத்தடு அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்னா என்னோடய சேனலை பார்க்குறவங்க மோஸ்ட்டாக வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் எப்படி பெஸ்ட்டாக வந்துட்டு இவர் சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவில் தான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொஸ்டின்ஸை பெஸ்ட் மெத்தடில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸாக வந்துட்டு போடுவேன். மெயினாக வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கும் அதே மாதிரி வந்துட்டு என்டிபிசி எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம், அதுலேருந்துமே நம்ம சில சம்ஸ்லாம் எடுக்கலாம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸ்லாம் நான் இனிமேல் கண்டினியூஸாக வந்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்றுமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆவரேஜுங்கிற டாப்பிக்கை பற்றி ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால், உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து கேட்ட எஸ்எஸ்சி ஜிடியோட டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் எஸ்எஸ்சி ஜிடி வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். அதுலேயுமே கஷ்டமான கொஸ்டின், அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதுமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே, இது வந்து ஒரு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சில ஹிந்தி சேனலில் போடுற சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே நம்ம போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டர் ஹஸ் 2 கிராண்ட்சன்ஸ், கெட்டன் அண்டு துஷார். ஓகே, நம்ம இதை வந்துட்டு கிராண்ட்சன்ஸ் 2 பேரோட பேரை வந்து கேடின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு இனிமேல் ஈஸியாக இருக்கும். 11 இயர்ஸ் ஓல்டு, கேங்கிறவர் வந்துட்டு 11 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்துட்டு சில அமௌண்ட் கிடைக்கிது அவருக்கு. கெட் சம் மணி ஃப்ரம் மண்டர். ஓகேங்களா? ஓகே, வெல்த். அண்ட் 12 இயர்ஸ் ஓல்டு டீங்கிற பர்சன் வந்துட்டு 12 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, இப்போ கேங்கிற பர்சன் வந்துட்டு 11 இயர்ஸ் ஓல்டு, டீங்கிற பர்சன் வந்துட்டு 12 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, பட் கேட்டன் அண்ட் துஷார் வில் கெட் மணி ஒன்லி வென் தே டர்ன் 22 இயர்ஸ். ஓகே, ஸோ அவங்க 22 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மணி வரும். டில் தென் த மணி இஸ் இன் பேங்க் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் அட் 8% காம்பவுண்ட் ஆனுவலி. ஸோ வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 8% கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. வென் போத் டர்ன் 22 தே ரிசீவ் சேம் அமௌண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் 22 வயசு ஆகும்போது அவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட் வந்து சேம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹவு மச் ஹேர் மண்டர் கிவன் துஷார் இனிஷியலி இஃப் த டோட்டல் மணி வித் மண்டர் வாஸ் 2470. ஓகே, ஸோ அப்போ எம்ங்கிற பர்சன், இந்த மண்டரை எம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எம்ங்கிற பர்சன் வந்துட்டு கேடிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சில அமௌண்ட் கொடுக்குறாரு. இப்போ எக்ஸாம்பிள் எம்ங்கிற பர்சன் கேக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட்டும் டீங்கிற பர்சனுக்கு ஒய் அமௌண்ட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 24,700ங்கிறத வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த டீங்கிற பர்சன் கொடுத்த இனிஷியல் அமௌண்ட் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே, கரெக்டுங்களா? ஸோ அப்போ கேங்கிறது 22 இயர்ஸ் ஆகும். எவ்வளோ வருஷம் ஆகும்? 11 இயர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவாக மாறி இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 8%. ஸோ 8/100ன்னு போடுவோம். ஸோ நம்ம டேரெக்டாக வெளியிடலாம், கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 108/100 இது வந்துட்டு 1 இயருக்கு. இது வந்து எத்தனை இயருக்கு? 11 இயர்ஸ்க்கு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒய் இன்ட்டு 108/100 பவர்
இது 22 இயர்ஸ் ஆக எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்? டீங்கிற பர்சன் 22 இயர்ஸ் ஆக 10 இயர்ஸ் தான் ஆகும். ஸோ அப்போ பவர் 10. ஓகே, ஸோ அப்போ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 11 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ x/yயோட ரேஷியோ என்ன வரும்? 25 4ஆல் அடித்தோன்னா 25, இது 27. ஸோ அப்போ 25/27 தான் என்னது? xyயோட ரேஷியோ. ஸோ அப்போ 25 + 27 எவ்வளோ? 52. ஸோ 52 பார்ட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 24700. ஓகே, ஸோ 24700 வந்து 52 பார்ட். நமக்கு தேவை 27 பார்ட் தான். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஸோ அப்போ P = 24700 டிவைடட் பை 52 இன்ட்டு என்ன வரும்? 27. ஓகே, ஸோ இப்போ என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிங்க. 52 வந்து 26ஆல் போகும், 13ஆலையும் போகும். ஸோ இதை 13ஆல் அடித்தோன்னா 4 டேபிள் வரும். ஸோ இந்த 0க்கு பதிலாக இன்ட்டு 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 13ஆல் அடித்தோன்னா 1, ரிமைனிங் 11. ஸோ அப்போ என்ன வந்துடும்? 9 வரும். ஸோ 19, இங்கே 4. ஸோ 4 அடித்தோன்னா இங்கே 25. ஸோ இப்போ ஆன்சரில் எது 19 டிவிசிபிள், 27 டிவிசிபிள்? ஸோ 27 டிவிசிபிள் வந்து எது? 9 × 3. ஸோ அப்போ 9 டிவிசிபிளாகவும் இருக்கணும், 19ஓட டிவிசிபிளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6, 2 வந்து 8, இது 9. ஸோ ரிமைனிங் 6 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வராது. இங்கே 10 + 2 12, 12 + 2 1 + 3 இப்படியே ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 + 7 12, 12 + 7 17. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் இருக்காது. 9 மல்டிபிள். நெக்ஸ்ட் இங்கே 10 12, 12 + 6 18. ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இங்கே 10 + 12 22. அப்போ இதுவும் இருக்காது. ஸோ 9 டிவிசிபிள் எது? அதை மட்டும் நம்ம டேரெக்டாக பார்த்தா போதும். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 1 2 8 2 5 தான் என்னது ஆன்சர் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இது வந்து நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாக என்ன டிவிசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம போட்டோம்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டைம் சேவ் பண்ண முடியும். இன்னும் 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா போட முடியும். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இது நமக்கு டேரெக்டாக சம்டைம்ஸ் வந்துட்டு டக்குன்னு கிளிக் ஆகாது. எப்படின்னு பாருங்கள். த HCF of a 2 number is 11 and their sum is 132. If both the numbers are greater than 42, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஹிந்தி ஆக்சுவலாக வந்து நான் ஹிந்தி சேனலில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுத்தேன். பெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கம்பைல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் அது கட் காப்பி பண்ணையில் அந்த இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? HCF of 2 நம்பர் வந்து 11ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 நம்பர் நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாங்களேன். ஸோ அது 2 நம்பரோட HCFும் 11னா ஸோ அந்த 2 நம்பர்லேயும் 11ஓட மல்டிபிள் இருக்க தான் போகுது. ஸோ அப்போ இந்த 2 நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 11x 11y எடுத்துக்கலாமா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 132. ஸோ 11x + 11y என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 132. கரெக்டுங்களா? ஸோ 11 11 கேன்சல் பண்ணால் 1 2. ஸோ x + y வந்து என்ன வரும்? 12. ஸோ அந்த 2 x + yங்கிறது என்னவாக இருக்கும்? அந்த 2 நம்பருக்கும் காமனாக இல்லாத டேர்ம். ஸோ அப்போ அந்த xy என்னன்னு சொல்லுவாங்க? கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கோப்ரைம் நம்பர்ஸ் ரெண்டுக்குமே காமனாக எந்த ஒரு டிவிசிபிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோப்ரைம் நம்பர். இன்னும் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா கோப்ரைம் நம்பரை பற்றி, கோப்ரைம் நம்பரோட HCF என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். அதே இது LCM என்னவாக இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் XYயாக இருக்கும். ஸோ 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் LCMமாக இருக்கும். ஸோ அதுதான் ரெண்டுக்குமே காமன் டிவிசிபிலிட்டி இருக்கக்கூடாது. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க? கோப்ரைம் நம்பர். ஸோ இப்போ XY வந்து 12. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த 2 நம்பரும் greater than 42 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 11x 11y ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க? greater than 42. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 நம்பரை XYயோட ஆட் பண்ணால் 12 வர மாதிரியான ப்ராபபிலிட்டியை நம்ம இப்போ எடுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் என்னது? 1ன்னு இருந்தால் ஒய் வந்து 11. அதே மாதிரி 2ன்னு இருந்தால் 10, 3 இருந்தால் 9, 4 இருந்தால் 8, 5 இருந்தால் 7. இப்போ பார்த்தோன்னா 1 11 இது வந்து என்னது? கோப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் 11 × 1 என்ன ஆயிரும்? 11 தான் வரும். ஸோ 11 தான் வரதுனால அது வந்து greater than 42 இருக்காது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. 210 வந்து கோப்ரைம் நம்பர் இல்லை, ஏன்னா காமன் டிவிசிபிலிட்டி இருக்குது. 39 அதே மாதிரி கோப்ரைம் நம்பரில் காமன் டிவிசிபிலிட்டி இருக்குது. 48 வந்து என்னது? கோப்ரைம் நம்பர் இல்லை, அதுலேயும் 4ங்கிற காமன் டிவிசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி 5 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது? ஒரு கோப்ரைம் நம்பர். ஏன்னா 5 7க்கு வந்துட்டு HCF 1, LCM வந்து என்னது? 5 × 7. ஸோ அப்படி பார்க்கல ஃபஸ்ட் நம்பர் 11 ×
11 into 5. ஸோ 11 into 5 என்னது 55. அதே மாதிரி 11 into 7 என்னது 77. ரெண்டுமே 42ஓட பெரிய நம்பர். ஸோ ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 22. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு என்னது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த மாதிரியான லாஜிக் வந்துட்டு எக்ஸாமில் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த சம்மை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். இது நிறைய பேர் வந்துட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் நான் ஒரு சூப்பர் மெத்தட் வச்சுருக்கேன். நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். when difference between the compound and simple interest for 3 years is 244 at 5% interest per annum பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு வந்து ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years அப்படின்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது P into R/100 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னது 2 yearsக்கான டிஃப்ரென்ஸ்க்குள்ள ஃபார்முலா. இதே 3 yearsஆக இருந்துச்சு அப்படின்னா P into R/100 into 300 plus R/100. இதுதான் என்ன P into R/100 ஹோல் ஸ்கொயர்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக தெரியல இங்கே ஸ்கொயர் வருமா அப்படின்னு. ஓகே வரும் தான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த ஃபார்முலாவை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று நான் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் எப்போவுமே நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா அவாய்ட் பண்ணிட்டு அதை எப்படி டெக்னிக்கலாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய பேர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த 2 ஃபார்முலாவும் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபலில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ தான் ட்ரீ மெத்தடில் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். எக்ஸுங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதோட இன்ட்ரெஸ்ட் என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸுங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயரில் ஏ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் என்ன தான் கிடைக்கும்? ஏங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறோம், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் இயரில் என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் இந்த ஏக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் இந்த எக்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் போட்டோமோ அதே பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6% போட்டிருக்கோன்னா அதே 6% தான் இங்கே நான் ஏக்கு போட போகிறோம். அதோட வேல்யூ வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோன்னா செகண்ட் இயர் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோம்? ஏ தான் பே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தேர்ட் இயர் வரும். தேர்ட் இயர் வந்தோன்னா ஏங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த ஏக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போகணும், இந்த ஏக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போகணும். அது என்னவாக இருக்கும்? பி. ஸோ இதுக்கு ஒரு பி, இதுக்கு ஒரு பி. ஸோ டோட்டலாக இங்கே என்ன வரும்? 2B. இப்போ நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் 6% போட்டோன்னா என்ன வரும்? அதை நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி. இப்படி தான் வந்து என்ன வரும்? ட்ரீ மெத்தட் வந்து வரும். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோன்னா தேர்ட் இயரில் ஏ தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ஏ கேன்சல், இந்த ஏ கேன்சல், இந்த தேர்ட் டேர்மில் உள்ள ஏ கேன்சல். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் உள்ள இந்த டேர்ம் மட்டும் தான் என்ன வரும்? நமக்கு டிஃப்ரென்ஸ்னு வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3B + C. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? 244க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 6% வந்து நமக்கு சொல்லிட்டாங்க எவ்வளோ? 5%. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த சிங்கிறது என்னவாக இருக்க போகுதுன்னா பியில் 5%. ஸோ சி ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம் நம்ம? 5% ஆஃப் பி. ஸோ அந்த சிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 5% ஆஃப் பி. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 244. கரெக்டுங்களா? ஸோ இந்த பியை வந்து நம்ம வேல்யூவாக பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா என்னவாக இருக்கும்? இந்த பி வந்து 100%. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 100ல் இப்போ நான் பியை வந்து 100 எடுத்துக்கிட்டேன்னா சி எனக்கு எவ்வளோவா இருக்கும்? 5. ஸோ அதை தான் நான் அந்த சியை வந்து 5% ஆஃப் பி. ஸோ அப்போ 5% ஆஃப் பி. இல்லைனா நீங்கள் டெசிமலில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நான் பர்சன்டேஜாக மாற்றினா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 3B என்னன்னு எழுதிக்கலாம்? 3 × 100% ஆஃப் பி ப்ளஸ் 5% ஆஃப் பி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 244க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 300% ப்ளஸ் 5% என்னவா வரும்? ஸோ 305%. அதை வந்து by 100 எழுதிக்கிறேன். B × 244. ஸோ நம்ம
2 டேபிளில் அடித்தோன்னா கூட 5 டேபிள் அடித்தோன்னா 61 20. ஸோ 61 × 4 தான் என்னது 244. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன அடிச்சிடும் நமக்கு 18 வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பி வேல்யூ 18 தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. ஸோ பி வேல்யூ 80. ஸோ அதில் 5% தான் என்னது. ஸோ பிங்கிறது என்னது ஏல 5% தான் பி, கரெக்டுங்களா? ஸோ அப்போ 5% 80 அப்படின்னா 100% எவ்வளோ வரும் 1600. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 5% 80னா ஏ வந்து என்னது 1600. ஸோ இந்த 1600ங்கிறது என்னது 5% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 5%னா 1% எவ்வளோ வரும் 320ங்கிறது 1%. 100%ங்கிறது 32,000. ஸோ அப்போ 32,000ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ஃபார்முலாவே தேவையில்லை. இது நான் மேபி எக்ஸ்பிளைன் பண்ணையில் உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய வாட்டி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதில் மிஸ்டேக்கே வராது. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது சம் பாருங்கள். இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல சம் தான். ஓகே. ஒர்க் கேன் ஃபினிஷ் இன் எ டே பை 20 men ஆர் பை 30 women ஆர் 50 boys. இந்த மாதிரி கொடுத்தாலே அப்படின்னா ஃபஸ்ட்டு மென் உமன் பாய்ஸோட எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்துக்கணும். எஃபிஷியன்சி ரேஷியோனா இப்போ 20 men பார்க்குற வேலையை 30 women பார்க்குறாங்க, அதே மாதிரி 50 பாய்ஸ் பார்க்குறாங்க. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது மூணுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்தோன்னா எவ்வளோ வரும் 130. ஸோ 130க்கு எல்சிஎம் பார்க்க 150. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 வந்துட்டு டோட்டல் ஒர்க்காக நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 150 டோட்டல் ஒர்க்காக வைக்கிறோன்னா மென்னோட ஒரு நாள் எஃபிஷியன்சி எவ்வளோவா இருக்கும் 1 day எஃபிஷியன்சி 7.5. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி உமனோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 5, பாய்ஸோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 3. இது எல்லாமே பெர் டேக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ 2 men 5 boys ஒர்க்ஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஓகே. அண்டு 6 women ஒர்க்ஸ் ஆன் ஆல் டேஸ். Okay, if men work on the first day, the work is finished in how many days அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே. 2 men and 5 boys work on alternate days. ஓகே. all days if men work on first day. ஓகே. இப்போ 2 பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மொதல் எடுத்தோடனே மென்னு தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 6 உமன் வந்துட்டு எல்லா நாளும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு உமன் ஒர்க் பண்ணால் 5 ஒர்க் பண்ணுவாங்க. 6 உமனுங்கும் போது 30 ஒர்க். கரெக்டுங்களா? ஸோ 30 ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 30 ஒர்க்ஸ் டெய்லி நடக்க தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 men ஃபஸ்ட்டு டே வந்து மென் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 menங்கும் போது ஃபஸ்ட் டே 15 + 30. இது வந்து ஃபஸ்ட் டே ஒர்க் எவ்வளோ 45. அடுத்து செகண்ட் டே இந்த உமன் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ 30 ப்ளஸ் பாய்ஸ் எவ்வளோ 5. ஸோ அதுவும் எவ்வளோ 5 5 × 3 15. ஸோ 30 + 15 45. ஸோ 45 days தான் எல்லா நாளும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ 45 + 45 95. 45 + 45 90 ப்ளஸ் ஒரு 45 எவ்வளோ ஒரு 135. ஸோ அப்போ 3 days ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 15 ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 1 டேக்கு 45 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15 ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் 1/3 ஒர்க் 1/3 days தான் ஆகும். ஸோ அப்போ 3 × 3 + 1/3 days தான் நமக்கு என்னது ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஆனால் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுக்கணும். நீங்கள் பாய்ஸ் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே டோட்டல் ஒர்க்கு மொதல் நாளும் 2வது நாளும் சேம் தான் வருது. ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். இது வந்து நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா இந்த சம் வந்துட்டு நம்ம ஈஸின்னு நினப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன மேட்ரு இருக்குது. அது நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். The third proportional to x and x + 100 is 405. Find the value of x ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் b²/a. இதே இது மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா √ab. இதே இது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏபிசி கேட்டாங்க அப்படின்னா bc/a. ஸோ இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். இதே மாதிரி இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ அப்போ b²/a. ஸோ b²/aங்கும்போது x + 100 the whole square by x. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க 405க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிடும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். x² + 100² + 200x
ஈக்குவல் டு 405x. இப்போ பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 205x ப்ளஸ் 10,000. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 10,000 வரணும், ஆட் பண்ணால் -205 வரணும். அப்போ பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணால் 10,000, ஆட் பண்ணால் -205. ஸோ அப்போ ரெண்டு பக்கமே என்ன தான் வரும்? மைனஸ் தான் நம்ம போடணும். அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன்லேருந்தே போக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. 225 போட முடியுமா? 225 இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே மைனஸில் நம்ம என்ன போடணும்? 8. கரெக்டுங்களா? ஏன்னா 225 இன்ட்டு 8 தானே? கரெக்டாக தான் சொல்கிறேன்னா 0 4 16 0 2 இல்லை 225 போட்டோம் அப்படின்னா 225 இன்ட்டு 20 வருமா? 504 இல்லை 220 போட்டாலும் 450 தான் வரும். ஸோ அப்போ 220 கிடையாது, சாரி 225 கிடையாது. நெக்ஸ்ட்டு 115 எக்ஸ் வேல்யூ வருமா அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். 115 வந்துட்டு 115 போட்டால் வருமா? வராது. 125 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 225 வரல. இப்போ 225 வரல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 100 × 100னே வச்சுக்கலாம். 225 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 225 25 அடித்தோன்னா 25 8 9 கரெக்டுங்களா? ஸோ இங்கே 4. ஸோ 400. 10,000 வந்துட்டு 225 போவே போகாது. ஸோ அப்போ 225 ஃபேக்டரே கிடையாது. ஸோ அப்போ அதை நம்மளால் எடுக்கவே முடியாது. இது 125 பாருங்களேன். 100 × 100 by 125. ஸோ 125 வந்து 25 × 5 கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து 4, இது வந்துட்டு 20. ஸோ 125 × 80 இது கரெக்டாக வருது பாருங்கள். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 205, மல்டிப்ளை பண்ணாலும் 10,000. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இது வந்து நம்ம எப்போவுமே ஆப்ஷன் வச்சு போகணும். இந்த ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது. ஸோ இது வரைக்கும் எல்லாருமே போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஆன்சர் எடுக்கிறது தான் வந்துட்டு மேட்டர். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆப்ஷன்லேருந்து போகிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஐ திங்க் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபைனல் சம்மாக இருக்கும். ஓகே, ஃபைனல் சம் இது தான். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. To do a certain work, A and B work on alternative days, with B beginning the work on first day. A alone can complete the same work in 22 days. ஓகே. ஸோ இப்போ ஏபி ரெண்டு பேர் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிஏ. ஸோ அப்போ பிஎல்லாம் வந்துட்டு ஆட் டேஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஏலாம் ஈவன் டேஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இஃப் த ஒர்க் கெட் கம்ப்ளீட்டட் இன் 11.5 days. ஸோ 11.5 days ஒர்க் முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 11.5 days ஒர்க் முடியுது அப்படின்னா பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 11ல் வந்துட்டு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது? 1 3 5 7 9 11. ஸோ அப்படி பார்த்தோன்னா 6. ஸோ 6 days வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? பி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏ வந்துட்டு 5 days ப்ளஸ் இந்த ஹாஃப் டேஸ். ஸோ 5.5 days வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஏ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க தெரியணும். அப்படின்னா தான் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 5.5 days. ஸோ பி வந்து 6 days. ஓகே. பி அலோன் கேன் கம்ப்ளீட் 3/4 ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஒர்க். எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ மட்டும் 22 days வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்? 22 days ஒருத்தரால் டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா, இப்போ இந்த மாதிரி டைமில் டோட்டல் ஒர்க் வந்துட்டு 1 யூனிட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஏ வந்து 22 days இந்த ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 1/22. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 1/22னா 5 daysக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 5/22. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 1/22னா ஹாஃப் டேஸ்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? இதுலேயும் பாதி 1/44 ஒர்க் தான் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ 5/22 ப்ளஸ் 1/44 தான் ஏ பண்ணியிருக்கிற டோட்டல் ஒர்க். ஓகே. இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள்? 1/44 ப்ளஸ் 10/44.
ஸோ 11/44, ஸோ 1/4. ஸோ 1/4 ஒர்க்கை ஏவே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் உள்ள 3/4 பி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ நாளில்? 6 டேஸில். ஸோ அப்போ 6 இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி 3/4 கேன்சல் பண்ணால் 8. ஸோ எக்ஸோட எஃபிஷியன்சி 1 டே எஃபிஷியன்சி எவ்வளோ? 1/8. ஸோ 1/8 வந்து ஒரு நாள் எஃபிஷியன்சினா பியோட எஃபிஷியன்சி. அப்போ பி எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க? தனியாக ஒர்க் பண்ணால் 8 டேஸில் முடிப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு பி அலோன் கம்ப்ளீட் 3/4 பார்ட். 3/4 பார்ட்டை தான் அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க கேட்டாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கே 8 டேஸ் அப்படின்னா 3/4 பார்ட்டை என்ன வச்சுக்கலாம்? 1/4 வந்து 2 டேஸில் முடிப்பாங்க, 3/4 6 டேஸில் முடிப்பாங்க. ஏன்னா இன்ட்டு 3, ஸோ 6 டேஸ். ஸோ 6 டேஸ் தான் நமக்கு ஆன்சர். ஸோ சில இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக தான் தெரியும். ஆனால் இந்த இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ 11 1/2க்கும் 22க்கும் சில பேர் எல்சிஎம் எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அது இன்னுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். இந்த மாதிரி அப்ரோச் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே நான் நல்ல சம்ஸை வந்துட்டு பெஸ்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் காட்டுறேன். இது போக வந்துட்டு சில டாபிக்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. அதில் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சம்ஸும் நம்ம இன்னும் வர அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.